உங்க வீட்டு காபி ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீட்டு எருமைப்பால் டேஸ்டே தனி. பொண்ணு பார்த்த அன்னைக்கே மத்த விஷயங்களையும் பேசியிருப்பேன். இருந்தாலும் என்னை பத்தி நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் எங்க ஊருக்கே உங்களை வரவழைச்சேன். அது இருக்கட்டும், கல்யாணத்துக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும்? நீங்களே கேளுங்க. முதல்ல வரதட்சணை பத்தி பேசுவோமா? எங்களுக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு. 25,000 பணம் தர்றேங்கிறாங்க. ஆனா பாருங்க, பொண்ணு அழகா இல்ல, எனக்கு பிடிக்கல. பணமா முக்கியம். நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க? பாருங்க, நீங்க கேட்ட அழகு எங்க வீட்டு பொண்ணுக்கு இருக்குங்க. பணமும் முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க பூ வைக்கிறோங்க. ஒரு 500 rupees. எவ்வளவு? 500 rupees. அப்போ நம்ம நண்பர்களாவே இருந்துருமே. சரிங்க. அப்படி சொல்லிட்டா எப்படி? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. 15,000 ரூபாய்னா பேசுங்க. அதுக்கு குறைச்சலாம் பேசவே வேண்டாம். நீங்க இதை என் வீட்டு பையனுக்கா செய்ய போறீங்க? உங்க வீட்டு பொண்ணு தானே செய்ய போறீங்க. ஒரு நிமிஷமா தனியா பேசணுமா? தாராளமா பேசுங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்களும் தான். சாஸ்திரிகளே, 8,000 வரைக்கும் போங்க. 8,000? எப்படி? எப்படி நினைச்சா மலப்பாதாங்க இருக்கும். கல்யாணம் பண்ற யாருமே கையில காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது இல்ல. இப்ப குடிச்சீங்களே காப்பி, நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. சொந்த மாடுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. நம்ம பொண்ணு 1ஆம் தேதியே பால்காரம் பணத்துக்காக கைய பேச வேண்டியதில்ல பாருங்க. அதுக்குதான் 8,000 ரூபாய்க்கு சமைச்சேன். உமா, இவங்களுக்கு 8,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம காப்பியே சாப்பிட முடியாது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? சாஸ்திரிகளே, 8,000க்கு எப்படியாவது முடிச்சிருங்க. ஒரு 5,000 ரூபாய்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. 15,000 வேணா 12,500 குறைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஒரு 6,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? 10,000 கேளுங்க ஐயா. 2 பேருக்கு வேண்டாம், ஒரு 7,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? சரி, கல்யாண விஷயத்துல வேற எதுக்கு? 8,000க்கு முடிச்சிருங்க. 1,000 ரூபாய் அட்வான்ஸ் இப்ப வாங்கி கொடுங்க. மீதி 7,000 மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சதும் சபையில வச்சு கொடுத்துடணும். சரியா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்கிட்டே கிட்டத்தட்ட 100 பவுன் இருக்கு. எனக்கு அப்புறம் எல்லாம் அவளுக்கு தானே. அப்ப என் தங்கிக்கு நகையே போட வேணாங்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்லவங்க. பலே பலே, நல்ல தமாஷா பேசுறீங்களே. மாமியார் நானே 100 பவுன் போடுறேன்னா நீங்க அண்ணன் குறைஞ்சது 50 பவுனாவது போட வேண்டாமா? 50 பவுனா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கா செய்ய போறீங்க? எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே. எங்க வீட்டு பொண்ணுக்குனாலும் முடியணும் இல்லீங்களா? சரி, ஒரு 45 பவுன் போடுங்க. ஒரு 10 பவுன். உனக்கான 40 பவுன். உங்களுக்காக 15 பவுன். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 35 பவுன். ஐயோ, 20 பவுனுக்கு மேல எங்களால முடியாதுங்க. யாரும் பேசக்கூடாது. 25 பவுன். சரி, அவரே சொல்லிட்டாரு. சரி, கல்யாணத்துல எதுக்கு பேரம்? 25 பவுன் ஓகே. வாங்க தோட்டத்துக்கு போவோம். உமா, உமா, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டி, ஒரு பவுன் 1,400 ரூபாய் செடி. அப்படின்னா 25 பவுன் 35,000 ரூபாய்ச்சே. எப்படி முடியும்? முடியணும். எதுக்கு முடியணும்? எதுக்கா? எந்திரிங்க. இந்த போர்டுக்கா? என்னது? சொந்த வீடுங்க. மாசம் பிறந்து 1ஆம் தேதியே வாடகை பாக்கிக்காக நம்ம குழந்தை கைய பேச வேண்டாம்ல, அதுக்குதான். ஏண்டி, அதுக்காக 1,400 ரூபான்னு வச்சாக்க? பற்றாக்குறை நம்மளோட போட்டுங்க, குழந்தைக்கு வேண்டாம். வாங்க. அம்மா கௌரி, நீ கல்யாணமாகி சொந்த வீட்டுல இருக்க போறேம்மா. ஆனா சத்தியமா உங்க அண்ணன் நடு ரோட்டுக்கு வந்துட போறான். 10,000 ஐயா. 5,000. பெரிய நசக்கேசா போச்சு. 9,000. 6,000. ஆஹா, கடைசியா சொல்றேன் 8,000. கடைசியா சொல்றேன் 7,000. 8,000. 7,000. 8,000. 7,000. 8,000. 7,000. என்னங்க, எதுக்கு இதுக்காக சண்டை போடுறீங்க? 7,500 வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். 7,500 ஃபைனல். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க 2 பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்தை வந்து நீங்க 7,500 ஒத்துக்கிட்டீங்க. இந்தாங்க, நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. உமா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம். மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான். இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான். அதனால 7,500 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்.